இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கிரிப்டோ கரன்சி மூலம் பண மோசடி செய்த முக்கிய குற்றவாளி கைது. அவரிடம் இருந்து 1 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்த சைபர் கிரைம் போலீசார். புதுச்சேரியில் இரவு திடீரென இடி மின்னலுடன் பெய்த கனமழை, சரிந்து விழுந்த போக்குவரத்து நிழல் பந்தல். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணி துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக தடவியல் வாகன கண்காட்சி துவக்கி வைத்து பார்வையிட்டார் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர். இனி விரிவான நிகழ்வுகள். நாடு முழுவதும் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த அசோகன் என்பவர் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ரூபாய் 95 லட்சம் இழந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த வருடம் புகார் அளித்தார். அதனை தொடர்ச்சியாக 8 நபர்கள் ரூபாய் 2.5 கோடி இழந்ததாக புகார் அளித்தனர். இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த நிறுவனத்தின் இயக்குனர் பாபு என்கிற சையது உஸ்மானை நேற்று கோவையில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் இருந்து ரூபாய் 1.20 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் 5க்கும் மேற்பட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை காரணமாக நிழலுக்காக வைக்கப்பட்டிருந்த நிழல் பந்தல் சரிந்தது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்தது. மேலும் கத்தரி தொடங்கியதில் இருந்து தினமும் 100 டிகிரியில் வெயில் பதிவானது. இதனால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தென்கிழக்கு பகுதியில் மண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து காலையிலிருந்து வெயில் வாட்டி வதைத்தது. மாலையில் சற்று மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த காற்று வீசி இதனை அடுத்து புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், நெல்லித்தோப்பு, தேங்காய்திட்டு, ராஜ்பவன் உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் திருக்கனூர், சோம்பட்டு, வில்லியனூர், கன்னிக்கோவில், காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளும் பலத்த காற்று, இடி மின்னலுடன் மழை பெய்தது. கத்தரி வெயிலின் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருந்த நிலையில் திடீரென பெய்த மழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே இடி தாக்கி மாரியம்மன் நகரில் உள்ள தென்னை மரம் ஒன்று தீப்பற்றி எரிந்தது. மேலும் மழையின் காரணமாக அரசு சார்பில் சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த நிழல் பந்தலும் சேதமாகி கீழே விழுந்தது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவங்கி வைத்து தேசிய கொடியை கையில் ஏந்தி நடந்து சென்றார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தினர். அதற்கு நன்றியும் பாராட்டியும் தெரிவிக்கும் விதமாக மாணவ மாணவியரின் இந்த பேரணி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடல் அருகே முதலமைச்சர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைத்தார். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடற்கரை நேரு சிலை அருகே நடைபெற்றது.
தேடல் சேவகன் சமூக இயக்க நிறுவனர் சமூக சேவகர் அருண் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவங்கி வைத்தார். அதன்படி காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவு, காலணிகள், புடவைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறு வியாபாரிகளுக்கு நடமாடும் கடை என அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் வியாபாரத்திற்கு சிறு கடை நடத்த தேவையான பொருட்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன், உப்பளன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், புதுச்சேரி யூனியன் தலித் மக்களின் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், தமிழர் கலர் அழகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரு அழகன் மற்றும் லாஃபோ கிராப் பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர், சிறப்பாக செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சிறப்பாக செயல்பட்ட தேடல் சேவக சமூக சேவா இயக்கத்தின் தலைவர் அருள் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு விழாவினை சிறப்பாக செய்தனர். ஐயங்குட்டி பாளையத்தில் உள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றனர். புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையம் கோபால கடையில் அமைந்துள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியின் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 129 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இதில் மாணவி பிரகதி 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தையும், மாணவன் சண்முக வேலன் 486 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவன் கதிரவன் 484 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். 450 மதிப்பெண்கள் மேல் 20 மாணவர்களும் 375க்கு மேல் 61 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல் 12ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 84 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இதில் மாணவன் ராதேஸ்வரன் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தையும், மாணவன் கைலாஷ் 453 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவி ஆதிரை பிரபு மற்றும் மாணவன் துர்கேஷ் 449 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளாளர், பாராளுமன்ற மாநிலவை உறுப்பினருமான செல்வ கணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் மேனகா ஆகியோர் பாராட்டினார்கள். மூலக்குளம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசாமி கோவிலுக்கு தரை கிரானைட் கல் அமைப்பதற்கு ரூபாய் 1.50 லட்சம் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக கோவில் தரைக்கு கிரானைட் கல் அமைப்பதற்கு ரூபாய் 1.50 லட்சம் நன்கொடை வழங்கினார். மேலும் மூலகுளம் பகுதியில் உள்ள சுமார் 400 வீடுகளுக்கு நேரடியாக சென்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு தாம்பலமாக டின்னர் செட் தனது சொந்த செலவில் வழங்கினார். அப்பொழுது கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக தடவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக தடவியல் வாகன கண்காட்சியை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகனத்தை காட்சிப்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்ப தடவியல் கருவிகளை பார்வையிட்டார். கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாண்புமிகு பொதுத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், உள்துறை சிறப்பு செயலாளர் திரு கேசவன், காவல்துறை உதவி தலைமை ஆய்வாளர் திரு சத்ய சுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது புதிய குற்றவியல் சட்டத்தின் நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களை கண்டறியும் செயல்முறை நிகழ்ச்சி காட்டப்பட்டது. மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுக்க நடைமுறையும் அங்கிருந்த அனைவரும் பாராட்டை பெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பொன்னகரில் உள்ள கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களை பள்ளி நிர்வாக இயக்குனர் திரு பங்கஜ் கோத்தாரி பாராட்டினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பொன்னகர் கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று செல்வி ரோகிதா முதலிடம், செல்வன் தியாகராஜன் 2ஆம் இடம், செல்வி வைஷ்ணவி 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவரும் 60% மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பள்ளி நிர்வாக இயக்குனர் திரு பங்கஜ் கோத்தாரி, திருமதி ராதிகா கோத்தாரி கூறுகையில், தொடர்ந்து 5 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் நிர்வாக உறுப்பினர் திருமதி ரம்யா, பள்ளி முதல்வர் திரு பாரதிதாசன், துணை முதல்வர் திரு கார்த்திகேயன், துணை தலைமை ஆசிரியர் திரு செந்தில் முருகன், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மிக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் நேரடியாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகியான ரெமோ பிரகாஷ், செல்வம், முத்துக்குமார், சந்தோஷ், முருகன், வீரமணி, உமா மகேஸ்வரி, பாக்கியா, முனியம்மா, கோதை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் 100% வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். கோடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலை பள்ளி தொடர்ந்து 100% வெற்றியினை SSLC பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் சரண் பிரசாத் என்ற மாணவன் 483 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தையும், விஜயலட்சுமி என்ற மாணவி 478 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மதுமிதா என்ற மாணவி 473 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளார். முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் பூங்கொத்து கொடுத்து, நிர்வாகி அஞ்சாலாச்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும், சேர்மன் குருராஜ் இனிப்பு வழங்கியும் பாராட்டினார். பின்னர் வெற்றிக்கு பாடுபட்ட ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர். மிஷன் வீதியில் உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
மிஷன் வீதியில் உள்ள இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 ஆண்டின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 369 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு 100% தேர்ச்சி பெற்றமைக்காக ஆசிரியர்கள், உடன் உழைப்பாளர்கள் முதலியவர்களுக்கு பள்ளி முதல்வர் அருள் திரு ஜான் ஹில்டா தமது நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டார். மாணவி பி சூரிய பிரபா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதல் இடமும், மாணவி பி ஆஷிகா 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடமும், மாணவி வி சூரிய பிரபா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடமும், மாணவி பி ஆஷிகா 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் 2ஆம் இடமும், மாணவி எஸ் நபிலா 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் 3ஆம் இடமும் பெற்றார். மாணவிகள் அனைவரையும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தி கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மதர் ஜே சிந்தா மேரி மற்றும் ஆசிரியர்கள் சேவியர் முதலானோர் உடனிருந்து சிறப்பித்தனர். மீண்டும் முக்கிய நிகழ்வுகள். கிரிப்டோ கரன்சி மூலம் பண மோசடி செய்த முக்கிய குற்றவாளி கைது. அவரிடம் இருந்து 1 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்த சைபர் கிரைம் போலீசார். புதுச்சேரியில் இரவு திடீரென இடி மின்னலுடன் பெய்த கனமழை, சரிந்து விழுந்த போக்குவரத்து நிழல் பந்தல். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணி துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக தடவியல் வாகன கண்காட்சி துவக்கி வைத்து பார்வையிட்டார் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.